உங்க ஃபாலோவர்ஸ் நெனைக்கிற Zara, ரியல் லைஃப் Zara 2த்துலயுமே வந்து என்ன வித்தியாசம்? இப்போ நம்ம வந்து எல்லாருக்குமே ஒரு இமேஜ் மாரி செட் பண்ணணும்ல. நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கு. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ரொம்ப கேவலமான பார்ட்ஸ்லாம் எல்லாருமே பார்க்கக்கூடாது. நம்ம லோவா இருக்கிற பார்ட்ஸ்லாம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஐ திங்க் ஃபாலோவர்ஸ் பார்க்குற Zaraக்கும், ரியல் லைஃப்ல இருக்கிற Zaraக்கும் அந்த ஒரு 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 பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லைட்டா கொஞ்சம் அப்பப்போ டிப்ரஷன்ல போயிருவேன். அது மட்டும் தான். நாட் லைக் அப்படிலாம் இல்ல. பட் ஐ மீன் எல்லா டீனேஜர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான். கரியர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்ஸா இருக்கட்டும், அகாடமிக்ஸா இருக்கட்டும். அந்த ஒரு ஒரு சேட்னஸ் ஆன பிரிட்ஜ் தான். பிளஸ் அந்த கேயாஸ். எல்லா டைமும் ரூம்லாம் கிளீனா இருக்காது. எல்லா டைம்லாம் ஹேப்பியா ஏய், இருக்கிறது இல்ல. ஏய், அதெல்லாம் ஏய், அது கொஞ்சம் உண்மையான விஷயம் ஏய் தான். ரியலி. பிச்சுருவேன். எனி டைம் ரூம் போனேன்னா, இவ ரூம் மட்டும் பயங்கர கிளியரா வச்சிருப்பா. ஒரு டஸ்ட் கூட நான் பார்த்தது கிடையாதுடா. சரி உன்னோட ஃபர்ஸ்ட் கிரஷ் யாரு? ஃபர்ஸ்ட் கிரஷ் இருக்கா எனக்கு. உனக்கு? ஃபர்ஸ்ட் கிரஷ்னா எப்போ 2ண்ட் ஸ்டாண்டர்டோ, 3 ஸ்டாண்டர்ட்லயோ ஏதோ ஒண்ணு. ராஜு. சோட்டா பீம்ல ஒருத்தன் வருவானே ஒரு மொட்டை 2 முடியோட. அவனும் ஜக்குவும். எனக்கு அந்த குரங்கு மேல ஒரு கிரஷ் இருந்தது. எனக்கு அந்த குரங்கு நான் ஜக்கு ஜட்ஜ் மேல பண்ணிட்டேன் Zara. ஜக்கு மேல எனக்கு ஸ்லைட்டா ஒரு கிரஷ் இருந்தது. யாராவது இங்க ஜக்கு வேஷம் போட்டவங்களா டேய்? அட்லீஸ்ட் வேணாம். பாத்ரூம்ல ஜக்காவது அது எடுத்துட்டு அப்பு.